بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே, நீங்களும் ஆலிம்களாகலாம் என்ற பாடத்தில் திங்கள் செவ்வாய் ஆகிய 2 நாட்கள் சஹீஹுல் புகாரி என்ற நூலின் நேரடி தமிழாக்கத்தையும் தேவைப்படும் விளக்கங்களையும் பார்த்து வருகிறோம். இதுவரை 127 ஹதீஸ் பார்த்துட்டோம். இன்றைக்கு 128வது ஹதீஸ். இந்த 128வது ஹதீஸுக்கு பாட தலைப்பு என்ன கொடுத்துருந்தார்னு சொன்னால், சில விஷயங்களை மக்களுடைய தரத்தை புரிந்து கொண்டு சொல்லாமல் விட்டுவிடுவது. இதை நம்ம சொன்னோம்னா இவன் சரியாக புரிஞ்சிக்கிற மாட்டான் அப்படின்ட்டு விட்டு விடுவதுன்னு தலைப்பு போட்டு அதில் 127 ஹதீஸை பார்த்துட்டோம். அந்த தலைப்பின் கீழே வரக்கூடிய 128வது ஹதீஸ். ஹத்தசனா, நமக்கு அறிவித்தார் இஸ்ஹாக் இப்னு இப்ராஹீம். இஸ்ஹாக் இப்னு இப்ராஹீம் என்பவர் நமக்கு அறிவித்தார். கால, அவர் சொன்னார் ஹத்தசனா முஆதுன். முஆது என்பவர் நமக்கு சொன்னார். அவர் யார்? முஆதுன்னா இப்னு ஹிஷாமின். முஆதுன் இப்னு ஹிஷாம், ஹிஷாமின் மகனாகிய முஆது என்பவர் நமக்கு அறிவித்தார். கால, முஆது சொல்கிறார் ஹத்தசனி அபி, எனக்கு என் தந்தை தந்தைனா ஹிஷாம், எனக்கு என் தந்தை அறிவித்தார். அவர் யார் வரை அறிவித்தார்னா ஹத்தச, அந்த அன் அங்கே வச்சுக்கிறணும். ஹத்தச, அவர் அறிவித்திருக்கிறார். அன் கத்தாதா, கத்தாதா என்பவர் வழியாக அவர் அறிவித்திருக்கிறார். கால, கத்தாதா சொல்கிறாரு ஹத்தசனா, நமக்கு அறிவித்தார் அனஸ் இப்னு மாலிக்கின். அனசுங்கிறோம்ல, அவர் சஹாபி. அனஸ் இப்னு மாலிக் அவர்கள் அறிவித்தார்கள். அப்போ இந்த ஹதீஸை அனஸ் அறிவிக்கிறாங்க. என்ன அறிவிக்கிறாங்கன்னு கேட்டால், அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலர் ரஹலி, இங்கே வந்துடணும். அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலர் ரஹலி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரஹல்னா ஏறி செல்கிற வாகனம்னு அர்த்தம். இது ஒட்டகம்னு வச்சுக்கலாம். ஒட்டகத்தெல்லாம் பெரும்பாலும் போவாங்க. வேகமாக போகிறதுக்கு போகிறதுக்கு தான் குதிரை சரியாக வரும். சும்மா நடைப்பயணமாக பயணம் செய்வதாக இருந்தால் ஒட்டகம்தான் சரியாக வரும். அதனால் ஒட்டகம் இல்லைன்னா கோவேறு கழுதையை பயன்படுத்துவாங்க. அப்போ அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலர் ரஹலி, வாகனத்தின் மீது, அதாவது ஒட்டகத்தின் மீது இருக்கும் நிலையில் இருந்தார்கள். ஓ முஆதுன், முஆத் அவர்கள் ரதீஃபுஹு, ரதீஃபுன்னு சொன்னால் அதாவது ஒருத்தருக்கு பின்னாடி வாகனத்தில் உட்காந்து போகிறாங்கல்ல, அவங்கள ரதீஃபும்பாங்க. நம்ம லிஃப்ட் கொடுக்குறோம்ல, ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டு போகிறோம்ல பின்னாடி பைக்கில், அந்த மாதிரி வாகனத்தை ஓட்டுற ஒரு ஆள் இருப்பார். அவர் டபுள்ஸ் போகிறாங்கல்ல, இன்னொரு ஆளை ஏற்றிக்கிட்டாங்கன்னு சொன்னால் அவருக்கு பேர் ரதீஃப்னு சொல்லுவாங்க. ரதீஃப்னா அவருக்கு பின்னால் இருக்கிறவர்னு அர்த்தம். அப்போ ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் இருக்கிறாங்க, பின்னாடி முஆதும் இருக்கிறார். அது ஒரு ஒட்டகத்தில் 2 பேர் போகிறாங்க. மறுபடி பாருங்கள், ஹத்தசனா அனஸ் இப்னு மாலிக்கின், அனஸ் இப்னு மாலிக் நமக்கு சொன்னார் அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலர் ரஹலி. இந்த முஆதுன் ரதீஃபும் நடுவில் நுழைச்சிட்டார். இதை சொல்லிட்டு வச்சா தான் தமிழுக்கு சரியாக வரும். அண்ணன் நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலர் ரஹலி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்தின் மீது இருந்தார்கள். ஓ முஆதுன், இப்போ இந்த சொல்லுக்கு இப்போ வரணும். ஓ முஆதுன், முஆத் இப்னு ஜபல்ங்கிறோம்ல, அவர் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏமன் நாட்டு கவர்னர் அனுப்புவாங்க. அனுப்பும்போது என்ன செய்வாங்கன்னா, அவரை பின்னாடி வச்சு கூட்டிகிட்டு போய் வழி அனுப்பிட்டு வருவாங்க. ஓ முஆதுன், முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரதீஃபுஹு, ரதஃபன்னா ஒரு ஆளுக்கு பின்னால் இருந்தான் என்று அர்த்தம். இப்போ நான் உட்காந்துருக்கேன்னு வைங்களேன், எனக்கு பின்னாடி வரிசையில் உட்காந்துருக்கார்ல, அவர் ரதஃபனி, எனக்கு பின்னாடி இருக்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஆளை குறிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கன்னா, ஃபைலுங்கிற வசனில் ரதீஃப் என்று மாற்றிடுவாங்க. ஓ முஆதுன், முஆத் அவர்கள் ரதீஃபுஹுண்டா ரசூல்லா, ரதீஃபுன் நபி, நபிக்கு பின்னால் அமர்ந்தவராக இருந்தார். ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தில் இருக்கிறாங்க,
முஆது வந்து பின்னாடி இருக்கிறார். ரசூலுல்லாஹ் ஒட்டகத்தை ஓட்டிக்கிட்டு போகிறாங்க கால. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், யா முஆத் இப்னு ஜபல், முஆத் இப்னு ஜபல் அவர்களே, கூப்பிட்றாங்க பின்னாடி இருக்கிறதுனால அவர்கிட்ட பேசுகிறாங்க. யா முஆத் இப்னு ஜபல், முஆத் இப்னு ஜபல் அவர்களே அப்படின்ட்டு கூப்பிட்றாங்க. கால அவர் சொன்னார், லப்பைக்க யா ரசூலல்லாஹ் வ சஅதைக்க, லப்பைக்க யா ரசூலல்லாஹ் வ சஅதைக்க என்று சொன்னார் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ இந்த லப்பைக்க என்ற வார்த்தையும் சஅதைக்க என்ற வார்த்தையும் அது என்ன, அது என்ன வகையான சொல்லில் அடங்கும் அது அப்படின்னு சொன்னால், இது வந்து இந்த லப்பாவுக்கு இந்த உதாரணமாக ஒரு உதாரணத்தை எடுத்து காட்டினான். ஒரு ஃபத்துஹுல் பாரியில் இப்னு ஹஜர் எல்லோரும் இதை சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து நான் ஒரு ஆதாரம் உங்களுக்கு காட்டணும்ல, அதுக்காக வேண்டி. அதாவது இது வந்து லப்பைக்குங்கிறதுக்குள்ள அதில் வந்து லப்புன்னு ஒன்று இருக்குது. அந்த லப்பு என்பதை ஈர்மையாக்குனா என்னவாயிரும், லப்பைனின்னு வரும். லப்புன்னா ஒருமை, லப்புன்னா வந்து பதிலளித்தல் அர்த்தம். லப்பன்னா என்ன அர்த்தம், லப்பை என்று சொன்னால் ஒருத்தர் கூப்பிட்டதுக்கு நீங்கள் பதில் அளிக்கிறீங்கல்ல, அதுக்கு பேர் லப்ப. லப்பை என்றால் பதில் அளித்தான் அப்படின்னு அர்த்தம். லப்புன் என்று மஸ்தரா சொன்னீங்கன்னா பதில் அளித்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ லப்பு என்பதை என்ன செய்கிறாங்கன்னா ஈர்மையாக்குறாங்க, லப்பை நீண்டு. இருமுறை பதிலளித்தல்னு அர்த்தமாயிரும். லப்பை நீன்றால் என்ன அர்த்தம், இருமுறை பதிலளித்தல் அகராதிப்படி. அதுக்கப்புறம் வந்து அந்த கவையும் சேர்க்குறாங்க, லப்பை க, உங்களுக்கு இருமுறை பதிலளிக்கிறேன் அகராதி அர்த்த பிரகாரம். அகராதி அர்த்த பிரகாரம் என்ன செய்யணும், லப்பு என்று சொன்னால் கூப்பிட்டாங்களே, கூப்பிட்டதுக்கு என்னங்கன்னு நம்ம கேட்போம்ல, ஆமான்னு சொல்லுவோம்ல, அதுக்கு சொல்கிறது தான் லப்பைக்க என்பது. அப்போ இந்த இது வந்து இஸ்லாம் வர்றதுக்கு முன்னாடியே இந்த சொல் இருக்குது. இந்த லப்பைக்கு இந்த அர்த்தத்தை வந்து இஸ்லாம் கொடுக்கல. இது ஜாஹிலியாக்கள் காலத்திலேருந்து லப்பைக் என்பதை பயன்படுத்துவாங்க. யாராவது கூப்பிட்டாங்கன்னா லப்பைக்கும்பாங்க. அப்போ அதாவது லப்பைக்கு என்பது வந்து லப்பு என்கிற வார்த்தையின் ஈர்மையாக ஆக்கி அந்த லப்பைனின்னு வந்த பிறகு அதில் காஃபை சேர்க்கும்போது இலாஃபத் செஞ்சால் நூனு போயிடும்ல, லப்பைனிக்கேன்னு சொல்ல இயலாது. ஈர்மையான சொல்ல வந்து ஒரு லமீர் எதுலேயோ இலாஃபத் செஞ்சிங்கன்னு சொன்னால், இப்போ கிதாபைனின்னு இருக்குது, 2 கிதாபுன்னு இருக்குது, ஜெயிதுடைய 2 கிதாபுன்னு சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ அந்த நூனை சொல்ல மாட்டோம்ல, கிதாபை ஜெய்தின் அல்லது கிதாபா ஜெய்தின், ஜெய்துடைய 2 கிதாபுகள். அந்த தசனியாவுடைய இருமையுடைய நூன்கள் வந்து இலாஃபத்து செய்யும்போது போயிடும். அப்போ இந்த லப்புங்கிற வார்த்தைக்கு வந்து உள் அர்த்தத்தை விளங்கிக்கணும். இப்போ லப்பைக்குன்னு ஆமா ரசூல்லான்ட்டு போயிடணும். இப்போ விளங்கிக்கிறது வேறு. அது எப்படி அந்த சொல் வந்துச்சுன்னு கேட்பாங்கள்ல, நீங்கள் கிராமராக உங்கள்கிட்ட கேட்டாங்கன்னா நீங்கள் சொல்லணும்ல, அதுக்காக தான் இது. அப்போ லப்பு என்பது வந்து லப்ப என்கிற வினை சொல்லினுடைய மஸ்தர் வந்து லப்புன், லப்ப லப்புன். அப்போ லப்ப என்றால் வந்து பதில் அளித்தான், லப்பு என்று சொன்னால் பதில் அளித்தல் அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்து 2 தடவை இருமையாக்குறது என்ன செய்யணும், லப்பைனி, இருமுறை பதிலளித்தல், 2 பதிலளித்தல். லப்பைக்க என்று சொன்னால் உனக்கு 2 முறை பதிலளிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் அதுக்கு வந்துடுது. அதே மாதிரி சாதுங்கிறாங்கல்ல, சாதைக்க, லப்பைக்க ஒ சாதைக்கன்று 2 வார்த்தை வருது. சாதுன்னு சொன்னால் துணை நிறுத்தல், உதவி செய்தல் அப்படின்னு அர்த்தம். என்னுடைய ஒரு பணிக்கு நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னா நீங்கள் வந்து சாதுன்னா உதவி செய்கிறன்னு அர்த்தம். அப்போ வந்து அதனுடைய அதாவது முசாதான்னு சொல்லுவாங்க. சாதுனால் முசாதா, உதவி செய்தல். அப்போ சாது என்று சொன்னால் துணை நிற்குதல் அப்படின்னு அர்த்தம். அதாவது ரசூலுல்லாஹ் கூப்பிட்டவுடனே உங்கள் சொல்ல கேட்குறேன், உங்களுக்கு துணை நிற்கிறேன் அப்படிங்கிறத சொல்கிறாங்க, அவ்வளோதான். லப்பைக்கு ஒரு சாதைக்குன்னு சொன்னால் உங்கள் சொல்ல நான் கேட்குறேன், துணை நிற்கிறேன். அது துணை நிற்கிறேங்கிறதுக்கு வந்து அந்த ஃபேலாக சொல்லாமல் மஸ்தரில் சொல்கிறாங்க. சாது என்றால் துணை நிற்பது. அந்த துணை நிற்பதை இருமையாக்குனா சதைனி, அதுலேயும் நூனை நீக்கப்பட்டு சதைக்க, உங்களுக்கு வந்து 2 தடவை துணை 2 தடவை பதிலளிக்கிறேன்,
2 தடவை துணை செய்கிறேங்கிறது அகராதி சொல்லு பிரகாரம் இதுக்கு ஒரு அர்த்தமாகுது. இதை சொல்கிறார் பாருங்களேன். இதை மானாகு இந்த இதிலேருந்து வாங்க ஃபத்துல் பாரியில் உள்ளதை வழங்கிக்கிறங்க. மானாகு இதனுடைய அர்த்தம் ஹுனா இந்த இடத்துல அர்த்தம் என்னன்னு கேட்டால் அல் இஜாபத்து. லப்பைக்குடைய அர்த்தம் வந்து அல் இஜாபத்து. இஜாபத்து என்றால் அஜாபண்டா ஜவாபு பதிலளித்தல். ஒ சாது சாது என்பது அல் முசாஅதத்து துணை நிற்குதல். லப்பு என்பது பதிலளித்தல், சாது என்பது துணைன்றாச்சு. அப்போ கண்ணஹு கால லப்பன் லக்க ஒ இஸ் ஆதன் லக்கன்னு சொன்ன மாதிரி லப்பன் லக்க உங்களுக்கு பதிலளிக்கிறேன், ஒ இஸ் ஆதன் லக்க உங்களுக்கு துணை நிற்கிறேன் அப்படின்றது அர்த்தமாயிரும். ஒலாக்கின்னஹுமா என்றாலும் இந்த இரு சொற்களும் சுன்னியா இருமையாக ஆக்கப்பட்டு உள்ளது. லப்பன்னு மட்டும் சொன்ன போதும்ல, லப்பைண்டியா 2 ஆக்குறீங்க அப்படின்னு கேட்டால் சுன்னியாண்டா தஸ்னியா இருமையாக ஆக்கப்படுகிறது. அலா மான தாக்கீது தாக்கீது அதாவது உறுதிப்பட சொல்லுதல். பதிலளிக்கிறேன்னுங்கிறத ஒரு தடவை சொல்கிறதுக்கு 2 தடவை சொன்னால் அது உறுதி தானே. பதிலளிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் அது என்னவாயிரேன், அதை கொஞ்சம் உறுதியாக சொல்வதற்கும் ஒரு தக்சீரி கொஞ்சம் அதிகத்தை காட்டுவதற்காக வேண்டியும் தஸ்னியாவாக்கி இதெல்லாமே வந்து அந்த ஜாகிலியா காலத்தால் காக்கி வச்சிருந்தது. இஸ்லாம் அந்த சொல்லை எடுத்துக்கிருச்சு. லப்பைக்குங்கிறத முதல்ல ரசூல்லா தான் பயன்படுத்துனாங்கன்ட்டு இல்லை, அவங்களே நினைஞ்சாங்க. அந்த சர்வசாதாரணமாக அரபுகள் வந்ததை ஒரு மனுஷனை கூப்பிட்டா கூட லப்பை கேட்பாங்க. அவங்க எதுக்கு பயன்படுத்துகிறாங்கண்டா லப்பைக்கு ஏன் இப்படி சொன்னாலும் கேட்க இயலாது. ஒரு மொழியை வந்து ஒரு கிறுக்குத்தனமாக அவங்க சொல்லியிருந்தால் கூட அதை என்ன அர்த்தத்தில் சொல்கிறாங்களோ அதை தான் நம்மளும் சொல்லி ஆகணும். அந்த அடிப்படையில் தான் தசனியாவை எதுக்கு ஆக்கிட்டாங்கன்னு கேட்டால் அலா மான தக்கீது ஒரு தக்சீரி. தக்கீது என்றால் உறுதிப்பட சொல்லுதல், தக்சீரி என்றால் அதிகமாக்குதல் என்கிற ஒரு அர்த்தத்துக்காக வேண்டி அத் சுன்னியா தசனியாவாக ஆக்கப்பட்டது. அப்போ அதுக்கு என்ன அர்த்தம் வரும்னு கேட்டால் அதாவது இஜாபத்தன் பாத இஜாபத்தின் ஒரு பதிலுக்கு பிறகு மறுபதில் சொல்கிறேன். ஒ இஸ்ஆதன் பாத இஸ்ஆதின் ஒரு துணை நிற்பதற்கு பிறகு மறுபடி துணை நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து இது அதிலிருந்து இது வந்திருக்கு. இந்த லப்பைக்குங்கிற சொல்லும் சாதைக்குங்கிற சொல்லும் வந்து அதனுடைய வேறு வந்து இதுதான் அவர் சொல்லிவிட்டார். இப்போ நீங்கள் யார்ட்டையாவது கேட்டிங்கன்னா லப்பைக்குங்க நீங்கள் அப்படி சொல்ல தேவையில்லை. லப்பைக்கு யாரை சொல்லலாம் ஒரு சாதைக்குன்னு சொன்னால் அல்லாஹ்வுடைய தூதரே வந்துவிட்டேன் அப்படின்னு நம்ம செய்யணும். இப்போ ஹஜ்ஜுக்கெல்லாம் போகிறோம், லப்பைக்கு இறைவா உன்னிடத்தில் வந்துட்டேன்னு அர்த்தம். அப்போ வந்து விட்டேங்கிறதுக்கு நேரடி அர்த்தம் அதுவான்னு கேட்டால் இல்லை, பதிலளித்து விட்டேன். லப்பைக்கு என்று சொன்னால் உனக்கு பதிலுக்கு மேல் பதிலளித்தேன். ரெண்டாக்கி இருக்குல்ல, தசனியமாக்கி இருக்குதுல்ல, அதனால் லப்பைக்க ஹஜ்ஜில் தல்பியான்னு சொல்லுவாங்கள்ல, அந்த தல்பியாங்கிறதுலாம் இதில் உள்ளது தானே. அப்போ லப்பை அவர் சொல்கிறார், முஆது இப்னு ஜபலேன்னு கூப்பிட்ட உடனே அவர் சொன்னார் லப்பைக்க யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு நான் பதிலளிக்கிறேன், சாதைக்க உங்களுக்கு துணை நிற்கிறேன். அது வந்து முத்தக்கல்லிமுடைய ஒரு இல்லை, அமைப்பு இல்லை, மஸ்தர் தான். அந்த மஸ்தரை கொண்டு என்ன கருத்து வைப்பாங்கன்னா நான் துணை நிற்கிறேன்னு அர்த்தம் வச்சுருவாங்க. சரியா? அப்போ லப்பைக்கு யாரை சொல்லலான்னா உங்களுக்கு பதிலளித்தல்னு தான் அர்த்தமாகுது. ஆனால் பதிலளித்தல்ங்கிற அந்த நோக்கத்தில் அவர் சொல்கிறாரு, பதிலளிக்கிறேன் என்ற அர்த்தத்தில் சொல்கிறார். அப்போ லப்பைக்கு யாரை சொல்லலான்னா இப்போ உதாரணமாக ஒருத்தர் ஏதாவது உதவி செஞ்சார்னு வைங்க, உதவி செய்யும்போது நன்றிமீங்க, நன்றி செலுத்துகிறேன்னு தான் சொல்லணும் முறைப்படி. நன்றின்னு மஸ்தரை சொல்கிறீங்க, நன்றி என்ன, நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன் என்ற அவ்வளோ மறைச்சி வச்சு நன்றிங்கிறீங்க. அதுக்கு நன்றிங்கிறதுக்கு நன்றி செலுத்துகிறேங்கிற அர்த்தம் இருக்கான்னு கேட்கக்கூடாது. அது நன்றின்னு தான் அர்த்தம். ஆனாலும் என்ன செய்கிறது, அந்த கருத்தில் அது பயன்படுத்துவாங்க. ஒரு ஆளுக்கு நன்றின்னு சொன்னால் என்ன அர்த்தம், நீ செய்த உதவிக்கு நான் நன்றி செலுத்துகிறேன், இவ்வளோ பெருசாக எதுக்கு சொல்லணும் அப்படிங்கிறக்காக நன்றின்றுவாங்க. இந்த மாதிரி வந்து சொல்கிறது எல்லா பாஷையிலையுமே இருக்கும். அதனால் வந்து அந்த நேரடியாக நான் உனக்கு பதிலளித்தேன் வாசகம் இருக்கான்னு கேட்கக்கூடாது. அதெல்லாம் அந்த சொல் வழக்கில் என்ன செஞ்சிடறேன், மஸ்தரையே வினைச்சொல்லுடைய அர்த்தத்துக்கு மாற்றிடுவாங்க. எல்லா மொழிகள்லையும் இது இருக்கிறது. அப்போ அப்புறம் முஆது சொன்னார் லப்பைக்கு யாரை சொல்லலாம், அல்லாஹ்வுடைய தூதரே உங்களுக்கு பதிலளிக்கிறேன் அப்படி வச்சுக்கிறேங்க. எங்கே வந்தாலும் இப்படி வச்சுக்கிறேன். ஒரு சாதைக்கன் வந்தால் உனக்கு துணை நிற்கிறேன். அது என்னப்பா சாதைக்குங்கிற என்ன சொல்லுப்பான்னு உங்கள்கிட்ட கேட்பாங்கல்ல, கிராமராக கேட்பாங்கல்ல.
லப்பைக்கன்னா அது என்னன்னு கேட்பாங்கல்ல, அப்போ இது சொல்லுங்கள். லப்பைக்க சாதைக்கவுக்கு போட்டுவிட்டு பொதுமக்கள்கிட்ட சொல்லும்போது இப்படிலாம் விலைக்கு சொல்ல வேண்டியதில்லை. லப்பைக்க ஒரு சாதைக், அல்லாஹ்வுடைய தூதரே உங்கள் சொல்லை ஏற்றுக்கொண்டேன், உங்களுக்கு துணை நிற்கிறேன் அப்படின்ட்டு தான் அதுக்கு அர்த்தம். அதோட முடிச்சுக்கிறேன். கொஞ்சம் விவரம் தெரிஞ்சவங்க அது என்னங்க லப்பைக்கன்னு, கொஞ்சம் அரபு மொழி தெரிஞ்சவங்க அது என்ன லப்பைக்கன்றது என்ன வேறு சொல்லு, எதுலேருந்து அது வந்துச்சு, சாதைக்கண்டா என்ன அப்படி கேட்டாங்கன்னா என்ன செய்யுங்க, அது லப்பவுடைய மஸ்தர் லப்பு என்பது அதை வந்து இருமையாக்கினா லப்பைனின்னு வரும். அதில் காஃபை சேர்த்திங்கன்னா தசனியாவோட நூன் போயிட்டு லப்பைக்கண்டு ஆயிரம். எதுக்கு இருமையாக்குனாங்கன்னு கேட்டால் திரும்ப திரும்ப சொல்வது என்பதை காட்டுவதற்காக வேண்டி என்ன செய்கிறாங்க, இருமையில் சொல்கிறாங்க. சாதைக்கவும் அதே மாதிரி தான், துணை செய்கிறேன்ற அர்த்தம். அது மஸ்தர் தான், துணை செய்தல் என்று தான் அதுக்கு அர்த்தம். தைனி 2 தடவை துணை செய்தல்ன்ற அர்த்தமாகுது. அதில் காபை சேர்த்து சாதைக்கு இப்படிலாம் வெகுஜன மக்களுக்கு நீ சொல்லக்கூடாது. அவனுக்கு அதெல்லாம் தேவையே கிடையாது. இவ்வளவு சொன்னால் போதும். லப்பைக்கு யார சொல்லலாம் ஒரு சாதை, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்கள் சொல்வதை நான் கேட்டுக்கொண்டேன், பதிலளிக்கிறேன், துணை நிற்கிறேன் அப்படின்றது. இது எல்லாருமே சொல்லுவாங்க. இது யார் ஒருத்தர் கூப்பிட்டாலும் என்ன செய்வாங்க, கூப்பிட்டதுக்கு பதில் சொல்லுவோம்ல, வந்துட்டேன்னு சொல்கிறோம்ல. வந்துட்டேன்னு நம்ம என்ன செய்வோம், யாராவது கூப்பிட்டா நம்ம இப்ராஹிம் ஆமான்னு சொல்லுவோம், அல்லது வந்துட்டேன்போம். வந்துட்டேன்டா அவர் அங்கே நின்றுட்டுருப்பார். வந்துட்டேன்டா என்ன அர்த்தம்னு கேட்டால் நீங்கள் என்ன சொல்லுங்கள், நான் உங்களை கேட்குறேன் அப்படிங்கிற அர்த்தத்துக்கு தான் அந்த வார்த்தையை நம்ம பயன்படுத்துவோம். இப்போ அவர் கூப்பிட்டோன்னே அவள் என்னென்னு கேட்டால், இவர் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டது அவருக்கு விளங்குதா, அவர் காதில் உளுந்துச்சா என்பதையெல்லாம் அறிந்து கொள்வதற்கு இந்த லப்பைக்கை உதவும். இவர் லப்பைக்குன்னு சொன்னோன்னு ரசூலுல்லாஹ் என்ன விளங்கிடுவாங்க, நம்ம முன்னாடி வாகனத்தில் போயிட்டுருக்குறோம், ஒரு பின்னாடி உட்காந்துட்ருக்கிறாரு. பின்னாடி உள்ள ஆளை கூப்பிட்டது அவர் விளங்குச்சா, அவர் காதில் உளுந்துச்சான்னு தெரிஞ்சு கொள்வதாக இருந்தால் அவர்கிட்ட லப்பைக்கண்டு சவுண்டு வந்தோன்னு என்ன செய்கிறாங்க, நம்ம சொல்கிறோம் அவர் கேட்டுட்டு தான் இருக்கார், அதை விளங்கிடுவாங்க. அதுக்காக தான் இது கேட்குறாங்க. யா முஆது இப்னு ஜபல்னு கூப்பிட்றாங்க. அவர் சொன்னார் லப்பைக்க யா ரசூலுல்லாஹ் வ சாதைக், லப்பைக்க யா ரசூலுல்லாஹ் வ சாதைக்க என்று அவர் சொன்னார். அப்போ ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க யா முஆதுன்னு 2வது கூப்பிட்றாங்க மறுபடி. அவர் என்ன செய்கிறாருன்னா லப்பைக்கு யா ரசூலுல்லாஹ் வ சாதைக்க என்று சொன்னார். சலாதன் 3 தடவை இப்படி கூப்பிட்றாங்க. அதாவது ரசூலுல்லாஹ் யா முஆதுங்கிறாங்க ஒருக்கா, அவர் லப்பைக்குங்கிறாரு, மறுபடி யா முஆதுங்கிறாங்க, மறுபடி லப்பைக்குங்கிறார். எதுக்குன்னு கேட்டால் சொல்லக்கூடிய செய்தி முக்கியமான ஒரு செய்தி, கவனமாக கேட்டுக்க அப்படிங்கிறதுக்காக வேண்டி தான் அது 3 தடவை சொல்கிறாங்க. அப்போ அவரும் லப்பைக்கு சாதைக்கன்னு சொல்கிறாரு. மறுபடி 3வது தடவை சலாசன்றா 3 தடவை, 3 தடவை என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் இது மாதிரி யா முஆதுங்கிறாங்க. அவர் 3 தடவையும் லப்பைக்கு யா ரசூலுல்லாஹ் வ சாதைக்கன்னு சொல்லிட்டார். அதுக்கப்புறம் 3 தடவையும் அவர் சொன்னதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க மாமின் அஹதின். அஹதுனா ஒருவன் அர்த்தம். எந்த ஒருவன் யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று உறுதி கூறுகிற ஒருவன், அன்ன முஹம்மதன், முஹம்மது அவர்கள் ரசூலுல்லாஹி அல்லாஹ்வுடைய தூதர் என்றும் உறுதி கூறுகிற எந்த ஒரு மனிதனும் மா என்றால் இல்லை. என்ன இல்லைன்னு கேட்டால் பின்னாடி வரும். சிதுக்கம் மின் கல்பிஹி, இந்த உறுதி எங்கேருந்து சொல்லணும்னு கேட்டால் வாயினால் மட்டும் சொல்லக்கூடாது. சிதுக்கன் உண்மைப்படுத்திய நிலையில், மின் கல்பிஹி அவனுடைய கல்புல இருந்து உள்ளத்திலிருந்து லா இலாஹ இல்லல்லாஹ்னா அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு மனசார நம்பி சொல்லணும். முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை நான் உறுதி கூறுகிறேன் என்பதை மனசார நம்பி என்ன செய்யணும், சொல்லணும். இப்படி சொல்கிற யாராக இருந்தாலும் இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், அவரை அல்லாஹ் நரகத்துக்கு ஹராமாக ஆக்காமல் இருப்பதில்லை. இந்த மாவுடைய அர்த்தம் இங்கே தான் செய்யணும். விளங்குதா? இல்லா மாங்கிற அர்த்தம் இந்த இல்லாவுக்கு பக்கத்தில் வச்சுக்கிறணும். அல்லாஹ் ஹராமாக்கிய தவிர இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த வார்த்தை ஒருத்தன் சொல்லிட்டான்னு சொன்னால் நரகத்துக்கு அவன் ஹராமாக்காமல் இருப்பது கிடையாது, எவனாக இருந்தாலும் சரி அப்படின்றதுக்கு அர்த்தம். திருப்பி ஒரு சொல்லுக்கு அர்த்தம் பாருங்கள். மாமின் அகதின், எந்த ஒரு மனிதனும் இல்லை, மனிதன் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. அந்த இல்லையை கொண்டு இங்கே சேர்க்கணும். அந்த மாவை நம்ம விட்டுட்டு வர்றோம்னு நினைக்கக்கூடாதுங்கிறதுக்காக இல்லைன்னு சொல்லிக்கிறோம் இப்போதைக்கு. மாமின் அகதின், அதான் அகதுன்னா ஒருத்தன், மின் அகதின் போட்டிங்கன்னா எந்த ஒருத்தன்ற அர்த்தத்துக்காக அந்த மின் சேர்ப்பாங்க. மாமின் அகதின், எந்த ஒருவனும் இல்லை. எப்படிப்பட்டவன், யஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்று யஷ்ஹது என்றால் உறுதி சொல்கிறானே, அப்படிப்பட்ட எவனும் இல்லை. அது எந்த மாதிரி உறுதி சொல்கிறான், சிதுக்கம் மின் கல்பிஹி,
அவனுடைய உள்ளத்தில் இருந்து மெய்ப்படுத்தும் நிலையில். சிதுக்குன்னா தஸ்தீக்கன், சிதுக்குன்னா உண்மைன்னு தான் அர்த்தம். அது உண்மைப்படுத்தலுங்கிற அர்த்தத்தில் அது யூஸ் பண்ணுறாங்க. சிதுக்கன்னா தஸ்தீக்கன், மெய்ப்படுத்தும் நிலையில். எந்த ஒருவனும் இப்படி சொல்வது இல்லை. இல்லா ஹர்ரமஹு, அவனை அல்லாஹ் வந்து ஹராமாக்கி விடுவான். அல்லாஹ் ஹராமாக்கி விடுவான். அலன்னாரி, நரகத்துக்கு அவனை ஹராமாக்கிடுவான். நரகத்துக்கு ஹராம்னா என்ன வயிறு, நரகத்துக்கும் போக முடியாது, நரகம் ஏற்றுக்கிறாது அப்படிங்கிற ஒரு இலக்கியமாக சொல்கிறது. அல்லாஹ் வந்து நரகத்திலிருந்து அவனை காப்பாற்றுவான்னு அர்த்தம். இல்லா ஹர்ரமஹுல்லாஹு அலன்னார், நரகத்துக்கு அவனை ஹராமாக்காமல் ஹராமாக்கியே தவிர எவனும் இதை சொல்வதில்லை. எவனா இதை சொன்னான்னு சொன்னால் அவனுக்கு நரகம் ஹராமு. சொர்க்கம் போவான் என்று சொல்கிறதை விட நரகம் ஹராம்ங்கிறது ரொம்ப கூடுதலான ஒரு விஷயம். சொர்க்கத்துக்கு போவான்னு சொன்னால் அந்த செஞ்ச தப்புக்கெல்லாம் வந்து மன்னிக்கலைன்னு சொன்னால் ஒரு தண்டனையை பெற்றுவிட்டு ஒரு 100 வருஷம் 200 வருஷம் நரகத்தில் கிடந்துட்டு அதுக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கிற அர்த்தத்தை கூட அது தந்துடும். சொர்க்கத்துக்கு செல்வான்கிற வார்த்தை வந்து அது தந்துடும். நரகத்துக்கு ஹராம்னா எடுத்தெடுப்புலேயே சொர்க்கம் போயிடுவான்னு அர்த்தம். நரகத்துக்கே போக மாட்டான் இவன். இது சொர்க்கத்திற்கு செல்வான் என்பதை விட நரகம் ஹராம் என்று சொல்வது வந்து கொஞ்சம் தகுதி கூடின வார்த்தை, தரஜா கூடின ஒரு வார்த்தையாக சொல்கிறாங்க. திருப்பி ஒருக்கம் பாருங்கள், சொல்லு அர்த்தத்துக்காக வேண்டி தான் திருப்பி பார்க்குறோம். மாமின் அகதின், எவனும் இல்லை. மின் அகதின்னா யாரும், எவனும்னு வச்சுக்கிறங்க, எவனும் இல்லை. யஷஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று உறுதி கூறுகிற எவனும் இல்லை. எந்த மாதிரி உறுதி கூறுகிறான்டா, சிதுகம் மின் கல்பிஹி, அவனுடைய கல்வியிலிருந்து மெய்ப்படுத்தும் நிலையில் உண்மை நம்பி சொல்லணும். இந்த லா இலாஹ இல்லல்லாஹ் என்பதை, முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதை மனசார நம்பி எவனும் சொல்வது இல்லை. இல்லா ஹர்ரமஹுல்லாஹு, அல்லாஹ் வந்து அவனை ஹராமாக்கிய தவிர, அலன்னாரி, நரகத்திற்கு ஹராமாக்கிய தவிர அவன் சொல்வதில்லை அப்படின்னு அர்த்தம்னா இவன் சொன்னான்டா நரகத்துக்கு ஹராமாயிருவான் உறுதி அப்படிங்கிறாங்க. அப்போ இதை வந்து கொஞ்சம் மேலோட்டமாக கேட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனையே தெரியாது. இதை ஒருத்தன் வந்து நல்லா சிந்திச்சுக்கிட்டே இருந்தான்னு வைங்க, அவனுக்கு என்ன கருத்து மனசில் பதிங்க, இப்படித்தான் இஸ்லாம் இப்படித்தான் நல்லா செய்வான்னு சொன்னால் இது வந்து அதை தவறாக புரிந்து கொள்வதற்கு நிறைய வாய்ப்பு உள்ளதாக இது இருக்கிறது. அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டால் நரகத்துக்கு ஹராம் ஆயிடுச்சு. அப்போ நம்ம திருடினாலும் சரி, கொலை செஞ்சாலும் சரி, என்ன அநியாயம் பண்ணாலும் சரி, தொழுவாட்டாலும் சரி, நோன்பு கேட்டாலும் சரி, அதெல்லாம் வந்து நமக்கு நரகத்தில் ஹராம் ஆயிரும். கண்டிப்பாக அவன் சொர்க்கத்துக்கு போயிடுவான், அதாவது நரகத்துக்கே போகவே மாட்டான், எடுப்புலேயே சொர்க்கத்துக்கு போயிடுவான்னு சொன்னால் ஒரு அமலும் செய்ய வேண்டியது இல்லைன்னு இது விளங்குவாங்களா இல்லையா? ஒரு அமலுமே ஒருத்தன் செய்ய வேண்டியது இல்லைன்னு இது விளங்க முடியுமா முடியாதான்? ஏன்னு அவ்வளோதானே இருக்குது. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் சொல்லிட்டோம்னு சொன்னால் அவனுக்கு நரகம் ஹராமு. அப்போ இதை மட்டும் ஒரு முஸ்லீம் சமுதாயத்தில் போய் சொல்லி அவனுக்கு இதை வந்து அப்படி மேலோட்டமாக அவன் புரிந்து கொண்டான் என்று சொன்னால் அவன் வந்து தொழுக மாட்டான். தொழுகாமல் இருந்தாலும் நமக்கு பஞ்சாயத்தில் நரகத்துக்கு பயந்து தானே தொழுகிறோம். நம்ம தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியிருக்கிறோமே, நம்ம தான் நரகத்துக்கு போக மாட்டோமே. தொழுவ மாட்டான், நோன்பு வைக்க மாட்டான், ஒன்றுமே செய்ய மாட்டான். எந்த ஒரு நல்லறம் கூட செய்ய தேவையில்லை, தான தர்மம் ஒன்றுமே செய்ய தேவையில்லை. எதுக்கு நம்ம தான் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லிவிட்டோம்ல, நரகம்தான் ஹராம் ஆகிடுச்சுன்னு வழங்க முடியுமா இல்லையா? அப்போ அந்த கருத்தில் தான் இந்த இருக்குதுன்னு சொல்லி தான் அது சொல்கிறார் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. சொன்ன உடனே ஆனால் அந்த கருத்தை தருமாங்கிற நான் ரெண்டாவது நான் விளக்குறேன். அப்படி தான் தரும், மேலோட்டமாக பார்த்தா அந்த கருத்தை தருகிறது. அப்போ கால முஆது கேட்குறாரு, யார் ரசூலுல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, காலண்டா சொன்னார்னா கேட்டார்னு வச்சுக்கிறோங்க. அல்லாஹ்வுடைய தூதரே, அஃபலா உஹ்பிரு பிஹி, இதனை நான் அறிவித்து விடட்டுமா, அன்னாச, மக்கள்கிட்ட போய் நான் சொல்லிடட்டுமா, இதை சொல்லிவிட்டீங்க என்று சொல்கிறீங்க, இந்த செய்தியை மக்களுக்கு நான் அறிவித்து விடவா அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி அறிவித்தால் எஸ்தபிஷுரூன்னு இருக்கும். இஸ்தபிஷரன்னா மகிழ்ச்சி அடைந்தான், எஸ்தபிஷர் என்றால் மகிழ்ச்சி அடைவான். அது ஜம்மாக்கணும்னா எஸ்தபிஷுரூன, மகிழ்ச்சி அடைவார்கள். இதில் வந்து அந்த 2 ஃபேல் வந்துச்சுன்னா அங்கே ஒரு ஷர்த்து மறைஞ்சிருக்கும். நான் மக்களுக்கு சொல்லட்டுமா, அப்படி நான் சொன்னால், ஃபைன் அஹ்பர்து பிஹின் நாச, மக்களுக்கு நான் சொன்னால் ஷர்த்து வந்துருச்சா, ஃபயஸ்தபிஷுரு, அவங்க மகிழ்ச்சி அடைவார்கள். இப்போ அந்த நூனு போயிடும், ஷர்த்து வந்துருச்சு. வந்தால் போனால்னு வந்துருச்சுன்னு சொன்னால்
அந்த வருங்கால வினை சொல்ல வந்து உள்ள நூன்லாம் போயிடும். அப்போ எஸ்தபிஷிரு அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். எஸ்தபிஷிருன்னு தான் அது வந்து அந்த இடத்துல ஒரு ஷர்த்து மறைஞ்சி இருக்கிறதுனால அந்த நூன் போயிடுச்சு. நூன் போனதை வச்சே நம்ம ஷர்த்து மறைஞ்சிருக்குன்னு விளங்கலாம். இப்போ எஸ்தபிஷிரு அவர்கள் மகிழ்ச்சி அடைவார்களே, நான் வந்து சொல்லிருட்டுமான்னு கேட்குறார். அப்போ இவர்கிட்ட சொன்ன ஒரு விஷயத்தை இவருக்கு மட்டும் உள்ளதாக நினைத்து கொண்டு அல்லாஹ்வுடைய மக்களுக்கெல்லாம் சொல்லிடலாம், நல்லா சந்தோஷப்படுவாங்களே. இதை சொல்லிட்டா லாயிலா இல்லை சொன்னால் போதுப்பா, நீ சொர்க்கத்துக்கு நரகத்துக்கு நீ போக மாட்டேன்னு சொன்னால் பயங்கரமான குஷியாயிருவாங்களே மக்கள்லாம். நான் சொல்லிடட்டுமான்னு கேட்குறாரு. அப்போ அஃபலா உஹுபிரு நான் அறிவித்து விடட்டுமா வந்து பிஹி இதை, அதாவது இதில் வந்து என்னென்னு கேட்டால் இந்த லா என்பதை நிறைய இடத்துல வேஸ்ட்டாக பயன்படுத்துவாங்க, மீனிங்லெஸ்ஸாக. அறிவிக்காமல் இருக்கட்டுமான்னு தான் அர்த்தம் வரும். அஃபலா அஃப உஹுபிரு தான் கேட்கணும். கேட்குற முறை என்ன? அஃப உஹுபிரு பிஹி இதை நான் அறிவித்து விடட்டுமா அந்நாச மக்களுக்குண்டு. அந்த அறிவித்து விடட்டுமாங்கிற இடத்துல என்ன செய்வாங்கன்னா அறிவிக்காமல் இருக்கட்டுமான்னு கேட்பாங்க. அந்த லாங்கிறத போடுவாங்க, ஆனால் அதுக்கு அர்த்தம் கிடையாது. அறிவிக்கிறதுங்கிற உடன்பாடு அர்த்தமாக இருக்கிற இடத்துல தான் லாவை சேர்ப்பாங்க. லா உக்குசிமு யௌமில் கியாமா கியாமத்து நாளை கொண்டு நான் சத்தியம் செய்கிறேன் என்பதற்கு அல்ல லா போடுறான். சத்தியம் செய்ய மாட்டேங்கிற அர்த்தம் மாதிரி இருக்குது, ஆனால் அதை வந்து சத்தியம் செய்கிறேங்கிற அர்த்தத்துக்கு தான் அரபுகள் பயன்படுத்துவாங்க. அந்த லா என்பது நிறைய இடங்கள் என்ன செய்யும்னா ஜாயிதுமாங்க. ஜாயிதுன்னா மீனிங்லெஸ், அர்த்தம் இல்லாமல் வரும், அது கண்டுக்கிறவே கூடாது. அப்படியான ஒரு இடம் தான் இது. உரையாடல் அப்படி வரும். எதில் வராது? பேச்சு ஒரு புஸ்தகமாக எழுதும்போது வராது. குரானில் வருதுன்னா அது உரையாடல் தானே. உரையாடலை நம்ம புஸ்தகமாக ஆக்குறது இதெல்லாம் உரையாடல் தான். உரையாடலை நம்ம புஸ்தகமாக ஆக்கும்போது உரையாடின மாதிரி தான் எழுதுவோம். ஆனால் நம்மளாக ஒரு கட்டுரை எழுதுறோன்னு வைங்க, அஃபலா உஹுபிருன்னு எழுதக்கூடாது. அஃப உஹுபிரு தான் எழுதணும், கிராமர் படி எழுதிடணும். இது வந்து எழுதப்பட்டது கிடையாது, இது வந்து ஓதப்பட்டது. ஓதப்பட்டதை மனப்பாடம் பண்ணி ஒருத்தர் அறிவிக்கிறார். அது பேச்சை எழுத்தாக்குறது. இது இந்த ஹதீஸுகள் எல்லாமே, ஹதீஸ் பூராவுமே பேச்சுக்களை எழுத்தாக்குவது தான். குரானும் அப்படி தான், பேசப்பட்டதை தான் எழுதாக ஆக்கிக்கிறோம். அது இல்லாமல் நம்மளா தொழுகை சட்டம்னு ஒரு புஸ்தகம் எழுதுகிறோன்னு வைங்க, அதில் எல்லாம் இந்த லா போட்டு எழுதினீங்கன்னா இல்லைன்னு தான் அர்த்தமாயிரும். நம்ம எழுத்தாக கொடுக்குறதுல வந்து லா என்பது ஜாயிதாக வராது. பேச்சாக இருக்கும்போது என்ன செய்வாங்கன்னு கேட்டால் இந்த மாதிரி மக்கள் அப்படி பயன்படுத்திடுவாங்க. ஆனால் மக்கள் அதை புரிஞ்சுக்கிடுவாங்க சரியான முறையில். அப்போ அஃபலா உஹிபிரு நான் அறிவிக்காமல் இருக்கட்டுமா என்றதுக்கு அர்த்தம் வருகிறது. ஆனால் அதுக்கு இதை சொல்ல மாட்டாங்க. அறிவித்து விடட்டுமா என்பதற்கு தான் அதை சொல்லுவாங்க. இந்த லாவை காலி பண்ணிடுங்க. அஃப உஹிபிரு நான் அறிவித்து விடட்டுமா பிஹி இதனை, இந்த செய்தியை அந்நாச மக்களுக்கு அறிவித்து விடட்டுமா. அப்படி அறிவித்தால் அவனுக்குள்ளே ஷர்த்து மறைஞ்சிருக்கு. ஃபைன் அஹ்பர்து நான் அறிவித்தேனையானால் இப்போ எஸ்தபிஷுரு அவர்கள் மகிழ்ச்சி அடைவாங்க, சந்தோஷம் அடைவாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து பர்மிஷன் கேட்குறார். இதை பொதுவில் நான் சொல்லட்டுமாண்டு கால ரசூல்லா சொல்கிறாங்க. அவனை வச்சுக்கிறேன்னு இதன் அப்படி அறிவித்தால், இதன் அப்போதுன்னா என்ன அர்த்தம்? இப்படி அறிவித்தாயானால் கிலோ அவர்கள் சோம்பலாகி விடுவார்கள். இத்தக்கலைன்னு சொன்னால் ஒன்றும் செய்யாமல் உட்காந்துருவாங்க. என்னத்துக்கு இப்போ நம்மளாம் என்னத்துக்கு, நம்ம தான் லாயில சொல்லிட்டோமே, நமக்கு தான் நரகம் ஹராமாயிடுச்சே, கன்ஃபார்மாக சொர்க்கத்துக்கு போயிடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லாதேங்கிறாங்க. நல்லா வணங்கிக்கிறேன். இதை வந்து மக்கள் என்ன செய்வாங்க, சோம்பி இருந்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி ரசூல்லா வந்து அதை சொல்கிறாங்க. அப்போ சோம்பி இருந்துருவாருன்னா இது எப்படி நமக்கு வந்துச்சு? அப்போ ரசூல்லா வந்து சொல்ல வேணாம்னு தானே சொல்கிறாங்க. இந்த செய்தியை சொல்லிவிட்டு யாருக்கும் சொல்லிடாதேன்னு வர சொல்கிறாங்க. அப்போ அதுக்கு விடையாத்தான் பின்னாடி வருது. அஹ்பர பிஹா இதனை வந்து அறிவித்து விட்டார் முஆது வந்து அறிவித்து விட்டார். இந்த மூத்திகி அவருடைய மரண நேரத்தில் அறிவித்து விட்டார். தசமன்னா பாவமாக கருதி, அறிவிக்காமல் இருப்பது மார்க்கத்தை மறைத்த குற்றமாகி விடுமோ அப்படின்னு ஒரு பயம் அவருக்கு வந்துருச்சு. தசம என்றால் பாவமாக கருதியதால். எதை பாவமாக கருதுது? சொல்லாமல் இருப்பது, இதை அறிவிக்காமல் இருப்பது. அறிவிக்காமல் இருப்பதை தசுமன் தசம இசுமுண்டா பாவம். தசம என்று சொன்னால் பாவமாக கருதினான். அதனுடைய மஸ்தர் தசுமன். அப்போ தசுமன் பாவமாக கருதியதற்காக வேண்டி எதை பாவமாக கருதுவார்?
இந்த சொல்ல பாவமாக கருத மாட்டார். பாவமாக எதை நம்ம அறிவே சொல்லுது, எதை பாவமாக கருதியிருப்பார்? சொல்லாமல் இருப்பது. ரசூலுல்லாஹ்வும் அது கிடைச்சிருச்சு, அதை நம்ம மறைச்சி வச்சுக்கிட்டோம்னா அது பாவமாக போயிடும்ல. அல்லாஹ்வுடைய வஹி செய்தியை மறைக்கக்கூடாது இல்லையா? அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்போ மௌத்து நேரத்தில் நெஞ்சார் தாசுமன், அவர் பாவமாக கருதி இதை அறிவித்து விட்டார் அப்படின்ட்டு வருது. இதில் நிறைய விஷயம். முதல்ல அவர் தலைப்புக்கு வருவோம். அவர் தலைப்பில் என்ன சொன்னார்? அவர் தலைப்பில் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டால், சில விஷயங்களை மக்கள் தப்பாக புரிஞ்சுக்கிடுவாங்கன்னா சொல்லாமல் விட்டுடலாம். அதுக்கு உள்ள மேட்ரு வந்துருச்சுல. ரசூலுல்லாஹ் ஹதீஸை சொல்லவும் செய்கிறாங்க, இது யாருக்கும் அறிவிக்காதுன்னு சொல்லி போடுறாங்க. ஏன்னு கேட்டால் புரிந்து கொள்ளும் திறன் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்க. முஆதுக்கு அறிவிக்க தானே செஞ்சாங்க, முஆதுக்கு அறிவித்தாங்க, அவருக்கு மக்களுக்கு அறிவிக்க வேணான்ட்டாங்க. அப்படிங்கிற தலைப்புக்கு இது பொருத்தமாகிடுது. ஆனால் அப்போ இந்த ஹதீஸுடைய அர்த்தம் இதுதானா? அப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் நரகத்தில் போடுவான்லாம் வருது. அப்போ கடைசி நேரத்தில் சொர்க்கத்துக்கு கொண்டு போகப்படும், அதெல்லாம் என்னன்ற சந்தேகம் வரும்ல. அந்த விஷயங்களெல்லாம் இன்ஷா அல்லாஹ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.